வாங்க இன்றைக்கி அடை செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வைக்க வேண்டிய பொருளெல்லாம் சொல்கிறேன். அரிசி 2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, உளுந்தம்பருப்பு 1/4 கப்பு, கடலப்பருப்பு 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அதில் தேவையான பொருள் வரமிளகா காரத்துக்கு தேவையான வரமிளகா போட்டுக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கொரன்னு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் உள்ளதெல்லாம் கழுவி அதில் ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை அதில் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எல்லாம் ஒன்றா கலந்து உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்து ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நீங்கள் டிஃபன் சாப்பிட போகும்போது நல்லா தோசைக்கல்லை வச்சு ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சு எண்ணெய் விட்டு இல்லை பெருசாக இழுத்து தேய்க்காமல் ரவுண்டாக சின்னதாக அழகாக ஊற்றி முன்ன பின்ன திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் அடை.